ஹாய் கைஸ், வெல்கம் டு குரு சேனல். இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க. இப்படி ஏகப்பட்ட விழாக்கள் கொண்டாடும் போது விழா அப்படின்னு சொன்னாலே இந்தியாவை தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏசியா கான்டினென்ட்ல இந்தியாவில ஏகப்பட்ட விழாக்கள் நம்ம வந்து கொண்டாடுறோம். சவுத் இந்தியாவா இருக்கட்டும், நார்த் இந்தியாவா இருக்கட்டும், எல்லா ரீஜன்ஸ்லயுமே ஏகப்பட்ட விழாக்கள் கொண்டாடும் போது இன்னைக்கு இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான விழா அப்படின்னு கேட்டா தீபாவளியை சொல்லுவோம், இல்ல சவுத் இந்தியால வந்து பொங்கல் சொல்லுவோம், சங்கராத்தி, மகர் சங்கராத்தி சொல்லுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய விழா அப்படின்னா இந்தியாவோட கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாக்கு உலகத்திலிருந்து பல பேர் வந்து இங்க வந்து கடவுள் தரிசனம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஃபாரினர்ஸ் பல பேர் இங்க வந்து கடவுள் தரிசனம் பண்றாங்க. அது வேற எதுவுமே கிடையாது, பூரி ஜெகநாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னைக்கு ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் ரத யாத்ரா அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு உலகத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அந்த ரத யாத்திரை நடக்கக்கூடிய அந்த நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 இருந்து 11 லட்சம் பேர் இந்த இடத்துல வந்து குமிறாங்க, கடவுளை பாக்குறதுக்கு தங்களுடைய பக்தியை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த இடம் இது வந்து ஏன் இவ்வளவு பெருசா பேசப்படுது? இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது? அது மட்டும் இல்லாம இந்த பூரி ஜெகநாத் அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மம் வாய்ந்த கோயில் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இங்க இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த பூரி ஜெகநாத் அப்படிங்கிற இடம் எங்க இருக்குது? ஆக்சுவலா இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது? இது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பூரி ஜெகநாத் அப்படிங்கிற கோயில் வந்து சிச்சுவேட் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த பூரி ஜெகநாத் அப்படிங்கிற பேருக்கு முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பூரி ஜெகநாத் அப்படிங்கிறது யாருக்காக உருவாக்கின கோயில் அப்படின்னா, அதாவது விஷ்ணு பகவானுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் பூரி ஜெகநாத் அப்படின்னு சொல்லப்படுது. பூரி அப்படின்னா நிறைந்த, எல்லாம் வல்ல அப்படின்னு அர்த்தம். ஜெகநாத் அப்படின்னா ஜெகம் அப்படின்னா எர்த் இல்லனா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பிரபஞ்சம், உலகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்தை ஆளக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அப்படிங்கிற மீனிங் தான் பூரி ஜெகநாத் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த கோயில்ல இருக்கக்கூடிய கடவுள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு கோயில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரசர் இருந்திருப்பாரு, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளை வேண்டிய இந்த இடத்துல கோயில் கட்டியிருப்பாரு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மிகப்பெரிய மர்மம் வாய்ந்த, ரகசியம் வாய்ந்த ஒரு கோயில். இந்த பூரி ஜெகநாத் கோயில்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த கடவுள் சிலை தான். இந்த கடவுள் சிலையை வந்து பாருங்க, சாதாரண கடவுள் சிலை மாதிரி இல்லாம, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கடவுள் சிலைகள் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பூரி ஜெகநாத்ல இருக்கக்கூடிய இந்த கடவுள் சிலை ரொம்ப விசித்திரமா இருக்குது. பாக்குறதுக்கு ஒரு பொம்மை வடிவில் இருக்குது. அது மட்டும் இல்லாம முழுசா கம்ப்ளீட் ஆகாத, பாதியில நிறுத்தப்பட்ட ஒரு சிலை வடிவம் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி உருவானது அப்படின்னா, இதுக்கு நம்ம வந்து எங்க போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட துவாபர யுகத்துக்கு போனோம். இந்த சிலையை யாரு உருவாக்குனா, இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ரகசியம் பின்னாடி இந்த யுகங்கள்ல தான் பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. துவாபர யுகத்துல பாத்தீங்க அப்படின்னா மாளவா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாளவா கிங்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த ஒரிசா மாநிலத்துல. அந்த அரசர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஒரிசா மாநிலத்துல. அப்படி மிகப்பெரிய மாளவா அரசர் இருக்கக்கூடிய இந்திரவர்மன் மாளவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அரசர் இருக்கிறாரு. இவரு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரிசா மாநிலத்துல அந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரிசா மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா பீல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசி, மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய இயற்கை வளங்களை வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு ரகசியமா ஒரு மிகப்பெரிய கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவரு தான் நீலமாதவன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நீலமாதவன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, துவாபர இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த போது இந்த யமதர்மன் அப்படிங்கிற கடவுள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர்கிட்ட இருந்து உயிர்களை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணு பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீலமாதவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல், ஒரு நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லை வந்து கொடுக்கிறாரு இந்த காட்டுவாசி மக்களுக்கு. அப்படி கொடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இவங்க அந்த கல்லை வாங்கிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனாலையும் அவங்களை காப்பாத்துறதுக்காக கடவுள் தோன்றி அவங்க கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்லை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசி மக்கள் வந்து ரொம்ப வருஷமா வந்து மறைச்சிருந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லாராலையும் பார்க்க முடியாது. அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள், அதாவது தலைவர்களா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அந்த கல்லை வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அது காட்டுக்குள்ள ஒரு குகையில மர்மமான இடத்துல இருக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நீலமாதவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கல்லு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு, அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாளவா டைனாஸ்டி, மாளவ அரசர்களுக்கும் முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்த ஆதி மனிதர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் அந்த இடத்துல நீலமாதவன் அப்படிங்கிற விஷயம் உருவானது. இதுக்கப்புறமேட்டு தான் அந்த மாளவா டைனாஸ்டில அந்த அரசர் வராரு, இந்திரவர்மன் மாளவா அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை பத்தி அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டதுக்கு அப்புறமேட்டு அதை தேடி போகணும், அதை பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து விஷ்ணு பகவானுக்கு மிகப்பெரிய பக்தர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி கேள்வினால கேட்டு மட்டும் தான் அவருக்கு மிகப்பெரிய பக்தரை இருக்காரே தவிர விஷ்ணு பகவான் எப்படி இருப்பாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் நான் கண்டிப்பா பார்த்தாகணும்னு சொல்லி இந்த நீலமாதவன் கல்லை நோக்கி அவர் வந்து தேடி போறாரு. அப்படி தேடி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி போகும்போது அவருடைய கண்ணில் அது வந்து பட்டுருது. அப்படி பட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த கல்லை வந்து பாக்குறாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதை பத்தி கேட்கிறாரு. திடீர்னு ஒரு குரல் வருது. அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது உனக்கு வந்து விசித்திரமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும், அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உனக்கு வந்து சில சந்தர்ப்பங்கள் வந்து அமையும், அதை நீ வந்து சரியா
நல்லபடியா பயன்படுத்திக்கணும், என் மேல உள்ள அன்பையும் பக்தியை நீ வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் மறைஞ்சு போயிருது. அந்த அங்க இருந்த அந்த வார்த்தைகளும் மறைஞ்சு போயிருது. அந்த அரசரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம இந்த இடத்துல திரும்ப அந்த இடத்துல கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் அரசர் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு போனா கடவுளை பார்க்க முடியும், அந்த மர்மமான இடத்துக்கு போனா நமக்கு அந்த குரல் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. ஆனா போனப்போ அவர் பார்த்த உருவம் வந்து அந்த இடத்துல இல்ல. அவர் வந்து போகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு முகத்தை வந்து அவர் பாக்குறாரு. ஆனா இந்த தடவை போகும்போது அது அந்த இடத்துல வந்து இல்ல, காணா போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமேட்டு அந்த விஷயம் அந்த இடத்துல அந்த தோன்றுன அந்த உருவம் சொன்ன விஷயத்தை மட்டும் அவர் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆத்தோரமா வந்து மிகப்பெரிய கட்டைகளை வந்து பாக்குறாரு. நமக்கு வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து இந்த ஒரு விஷயத்த சொன்னுச்சு, இந்த கட்டையை எடுத்து இதுல இருந்து வந்து உன்னுடைய கடவுள் நம்பிக்கை உன்னுடைய கடவுள் பக்தி இதுல வந்து வெளிப்படுத்து, மக்களுக்காக சேவை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுக்கிறாரு. ஒரு ஆத்தோரமா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மர கட்டையை எடுத்து இதில் நம்ம வந்து கடவுள் உருவத்தை நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டையை எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்கான வந்து கடவுள் மேல மிகப்பெரிய பக்தி இருக்குது, விஷ்ணு பகவான் மேல. ஆனா அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கறத இவர் வந்து பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு கனவுல கூட அவரோட கடவுளை வந்து பாக்குறதுக்கு நினைச்சிருக்காரு, கடவுளுடைய குரல் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நீல கலர்ல மிகப்பெரிய உருவத்துல அவருடைய கனவுல கூட கடவுள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எக்ஸாக்டா அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியல. இதனால ஒரு மக்களுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி கடவுள் யாரு எப்படி இருப்பாங்க நீங்க வந்து வரைஞ்சு காட்டணும், வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தக்க சன்மானம் நான் வந்து வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விசித்திரமான ஒருத்தர் வராரு, விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அதாவது ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த மாதிரி கடவுள் உருவத்தை எல்லாம் செதுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அரசர்கிட்ட சொல்லும் போது, அது எனக்கு வந்து இந்த கடவுள் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் நினைச்ச மாதிரி நீங்க வந்து கடவுள் உருவத்தை நீங்க வந்து கொண்டு வரணும், அதாவது பெயிண்டிங் மூலமா வரைஞ்சு காட்டணும், அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஸ்வகர்மாவும் வந்து சொல்றாரு, அதாவது எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் எனக்கு இது அமைஞ்சிருக்கு, நீங்க வந்து நான் வந்து நீங்க சொல்ற மாதிரியே கடவுள் உருவத்தை நான் வந்து கொண்டு வருவேன் இந்த மரக்கட்டையில. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் கேட்கறது எல்லாமே நீங்க செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நீங்க வந்து செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மரக்கட்டையில வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, விஸ்வகர்மாட்ட கொடுக்குறாரு. இதில் நீங்க வந்து கடவுள் உருவத்தை நீங்க வந்து கொண்டு வரணும், அவர் சொல்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாரு, கடவுள் வந்து இப்படி இருப்பாரு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவர் வந்து பல விதமா வந்து விவரிக்கிறாரு அவருடைய பக்தியை வெளிப்படுத்துற விதமா. அப்படி விவரிக்கும் போது விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கட்டைகள் எடுத்துக்கிட்டு அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அவருடைய வேலையை ஆரம்பிக்கும் போது யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலையை ஆரம்பிக்க போறாரு. வேலையை ஆரம்பிக்கும் பல நாட்கள் ஆகுது, 10 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது, இப்படி பல நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இப்படி போனதுக்கு அப்புறம் அரசருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துருச்சு, என்ன ஒரு விஸ்வகர்மா எடுத்துட்டு போனவர் ஆளையே காணா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பூரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோயில வந்து அமைச்சிருக்காரு அந்த அரசர். அதுக்குள்ளதான் வந்து இவர் இந்த செதுக்கல் வேலையை பாக்குறாரு. அப்புறமேட்டு கொஞ்ச நாள்ல வந்து சத்தத்தையும் காண ஆளையும் காண என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா விஸ்வகர்மா சொன்னாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, திறக்க கூடாது, நான் சொல்ற வரேன் அப்படின்ட்டு. ஆனா அரசரால பொறுக்க முடியல, அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் அவர் இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா அவர் அந்த செதுக்கின அந்த கட்டைகள் வந்து பாதி செதுக்கின நிலையில இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த கடவுள் உருவமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வந்தவர் யாரு, இந்த சிலை ஏன் இந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமா இருந்துட்டு இருக்குது. இதை பார்த்துதான் வந்து இவரை வந்து பூரி ஜெகநாத் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெகநாத் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா அதாவது இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய கடவுள் தான் ஜெகநாத் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் இந்த பூரி ஜெகநாத் அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய கோயில் உருவானது. இதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அரசர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நற்பணி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூரி ஜெகநாத் அப்படிங்கிறவர் அந்த ஒடிஷா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாற்றினராகவும் அது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யறவும் பார்க்கப்படுது. இதுல மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூரி ஜெகநாத் நடக்கக்கூடிய இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது, இந்த பூரி ஜெகநாத் கோயில்ல இருக்கக்கூடிய இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது உலக புகழ் பெற்ற விஷயமா இருக்கு. இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது எப்படி உருவானது, இதுக்கு பின்னாடி வரலாறு என்ன அப்படின்னா அதாவது கிருஷ்ண பகவான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிருஷ்ண பகவானுக்கு மிகப்பெரிய தங்கையா இருக்கக்கூடிய சுபத்ரா அப்படிங்கிறவங்க அவருடைய தம்பியா இருக்கக்கூடிய பாலபத்ரா அப்படிங்கிறவங்களும் இந்த 3 பேரும் சேர்ந்து அவங்களுடைய அத்தையான குண்டிச்சா அப்படின்ட்டு ஒரு அத்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள வந்து பார்க்க போன நிகழ்வு தான் இந்த ரத யாத்திரா அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் மிகப்பெரிய அரசர் அப்படின்னு நமக்கு தெரியும். துவாரகை ஆண்டு அரசரா இருக்கக்கூடிய அவரும் அவருடைய தங்கையும் அவருடைய தம்பியும் சேர்ந்து அவங்களுடைய அத்தையை வந்து ரொம்ப நாள் வந்து மிஸ் பண்றாங்க, அவங்களோட பார்க்க முடியாம ரொம்ப வருத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுடைய அத்தைனா அவங்க 3 பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கள பார்க்க போற நிகழ்வாகவும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் அப்படிங்கிற அரசர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து இப்படி வீதியில இறங்கி நடந்து போகும்போது மக்கள் வந்து எந்த நிலைமையில இருக்கிறாங்க, மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து தன்னால முடிஞ்ச உதவியை வந்து செய்யணும் அப்படிங்கிற நிகழ்வா தான் இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது உணர்த்து அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல இருந்து 10 லட்சம் பேருக்கு மேல இந்த ரத யாத்திரா பார்க்க வராங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இப்படிதான் இந்த கிருஷ்ண
பகவானுக்கு கொண்டாடக்கூடிய இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது இந்த பூரி ஜெகநாத் கோயில உருவானதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 3 மிகப்பெரிய ரத யாத்திரா கிருஷ்ண பகவானுக்காகவும் அவருடைய தங்கைக்காகவும் தம்பிக்காகவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வருஷம் வருஷம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரத யாத்திராவை மிகப்பெரிய பிரம்மாண்டமான டிசைன்ஸ்ல வந்து உருவாக்குவாங்க. இதை உருவாக்குறதுக்கான பணிகளை கிட்டத்தட்ட மாச கணக்கா வந்து ஆரம்பிச்சு செய்வாங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இப்படிதான் இந்த கிருஷ்ண பகவானுக்கு மிகப்பெரிய இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது நடத்தப்படுது அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இப்படிதான் இந்த ரத யாத்திரா அப்படிங்கிறது ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்த ரத யாத்திரா பார்க்கறதுக்கு உலகத்திலிருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரத யாத்திராவை செஞ்சோம் அப்படின்னா அதாவது மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து நல்லா இருக்கலாம். இந்த யூனிவர்ஸ் உடைய பவர் அப்படிங்கிறது இந்த ரத யாத்திரா மூலியமா அதிகமாகும். ஏன் அப்படின்னா பூரி ஜெகநாத் பிரபஞ்சத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கடவுள் நடத்தப்படுற இந்த யாத்திரா நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இன்னைக்கு பல பேர் வந்து உலகத்திலிருந்து இந்த ரத யாத்திராவை பாக்குறாங்க அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இதுதான் பூரி ஜெகநாத் அப்படிங்கிற கோயில் உருவான மிகப்பெரிய மர்மமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியை பார்க்கும்போது எப்படி இந்த ஒரு சிலை உருவானது, எப்படி வந்து சிலையை செதுக்க வந்தவர் வந்து மாயமானாரு, பாதிலே இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து பாக்குறதுக்கு விசித்திரமா வினோதமா தான் இருந்துட்டு இருக்குது. இதையும் தாண்டி பூரி ஜெகநாத்ல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம டீட்டெயில் இந்த சேனல்ல பார்க்க போறோம். சோ இதை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.